பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. அர்ஜுன், என்னடா இது? எல்லாரும் சேர்ந்து நியூ இயர்க்கு வெளியில போலான்னு பிளான் பண்ணிட்டு இந்த ஆதி எங்கடா போனா? இத்தனைக்கும் நமக்கு முன்னாடியே கிளம்பிட்டுன்னு எனக்கு கால் பண்ணாண்டா. ஆனா சின்ன அவனை காணும், எங்கடா போனாம? வரலன்னா உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம அட்மின் இருக்காங்களே, அவங்க ஆதி சாருக்கு ப்ரப்போசல் சீன் வச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்க இங்க வரதுக்கு டிலே ஆகுது. எதே ப்ரப்போசல் சீனா? ஆமாண்டா, ஆடியன்ஸ்லாம் ஆதிக்கும் ப்ரப்போசல் சீன் வைங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதனாலதான் நம்ம அட்மின் ப்ரப்போசல் சீன் வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துட்டாங்கடா, வெயிட் பண்ணு. ஜில்லு பாத்தியாடி, இந்த அட்மின அர்ஜுன் வைஷுக்கு ப்ரப்போசல் சீன் வச்சுட்டாங்க, ஆதி மித்ராக்கும் ப்ரப்போசல் சீன் வச்சுட்டாங்க. ஆனா நமக்கு ஒரு ப்ரப்போசல் சீன் கூட வைக்கலடி. என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த அட்மின்? என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க? என்னங்க சத்தம்? சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம் அட்மின். ஓ, பேசிக்கிட்டு இருக்கீங்க. அருண், இவ்வளவு நேரம் அட்மின் நமக்கு ப்ரப்போசல் சீன் வைக்கலன்னு கேட்டிட்டு இருந்தீங்கல, அதை இப்போ அட்மின் கிட்டே கேளுங்க. வாய மூடி. ஏதோ கடவுள் புண்ணியத்துல நமக்கு கல்யாணம் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு. இந்தம்மா பாட்டுக்கு கதையை சுவாரஸ்யமா எடுத்துட்டு போறேன்னு பொசுக்குன்னு நமக்கு டிவோர்ஸ் பண்ணி வச்சுட்டு என்னடி பண்ணுவா? வாய மூடி அமைதியாரு. வருண், இந்த ஐடியா கூட ரொம்ப நல்லா இருக்கு. பேசாம கதையை சுவாரஸ்யமா எடுத்துட்டு போறதுக்கு உங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் பண்ணிடலாமா? எதே டிவோர்ஸா? ஐயோ அட்மினமா, நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன். ஃபன் அவ்வளவுதான். நீங்க போய் உங்க ஒர்க்க பாருங்க அட்மின். போங்க. அந்த பயம் இருக்கணும். வரட்டா? வருண், தேவையாடா இதெல்லாம் உனக்கு? அது சரி, உனக்கு ப்ரொபோசல் சீன் வச்சிருக்காங்கிற திமிர்ல பேசியா நீ? டேய், ப்ரொபோசல் சீன் வேணும்னா உனக்கு ஃபர்ஸ்ட் வச்சிருந்துக்கலாம். ஆனா கல்யாணம் எங்களுக்கு தான்டா ஃபர்ஸ்ட் ஆகிருக்கு. வருணனா இதுக்கு பேர் தான் கீழே விழுந்தாலும் மேசையில மண்ணு ஓட்டலன்னு சொல்லுவாங்களாம். வைஷாலி, சரியா சொன்னீங்க. தேவையா வருண் பேபி இதெல்லாம்? அடிப்பாவி, நீ கூட்டு சேர்ந்துட்டியா? மொபைல் பாடி வீட்டுக்கு உனக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். ஆட வந்துட்டாருடா நம்ம காதல் மன்னன். டே ஆதி, பெண்ண மோகனே, வாடா வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஹே காய்ஸ், சாரி, அது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு வரதுக்கு. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா என்ன? சாச்சா, என்ன மச்சான் இப்படி கேக்குற? ஜஸ்ட் நாங்க வந்து ஒரு 2 மணி நேரம் தான் ஆகுது. நீ சொன்ன மாதிரி ரொம்ப சீக்கிரமா வந்துட்டடா ஆதி. டேய் அடங்குடா. சரி, ஓகே விடுங்க. அதான் வந்தாச்சுல. இதுக்கப்புறம் நடக்க போறத பத்தி பேசலாம், சரியா? சரியா சொன்னடா. சரி ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம்? டேய் வருண், என்னடா நீங்க 2 பேர் தான் பிளான் பண்ணீங்க. இப்போ என்னடா பண்றது? நெக்ஸ்ட் என்ன மச்சான், நியூ இயர் செலிப்ரேட் பண்றதுக்கு எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சரக்கு அடிக்க வேண்டியதுதான். என்ன வருண் பேபி, என்ன சொன்ன? டேய் வருண், அதான் என் தங்கச்சி கேக்குறால, பதில் சொல்லுடா. ஜில்லே சும்மா ஃபன். ஐயோ டே வரும், இன்னைக்கு உனக்கு வாயில வாஸ்து சரியில்லடா. உனக்கு வாய அடிக்கிட்டு. தனியா, நீ தானடி என்னென்னமோ பண்ணணும்னு சொல்லி நிறைய பிளான் பண்ணி வச்சிருந்த. அதை நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாடி. ஐயோ ஆமால. அப்பாடா, எஸ்கேப் ஆகிட்டோம். சரி ஓகே, இந்த நியூ இயரை நம்ம சூப்பரா செலிப்ரேட் பண்ண போறோம். எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த நியூ இயரை மறக்க முடியாத அளவுக்கு. ஸோ ஒரு செலிப்ரேஷன்னா அதுல கண்டிப்பா பாட்டு டான்ஸ்லாம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் டான்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா இல்ல பாட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன பாட்டு பாடணுமா? ஆமா வைஷாலி, இது என்ன கேள்வி? ஒரு செலிப்ரேஷன்னா அதுல பாட்டு டான்ஸ்லாம் எல்லாமேயா? தன்யா சூப்பர், வைஷு சூப்பரா பாட்டு பாடுவா. அதனால அவகிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடு. பிட்டானி, எனக்கு யாரும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. கண்டிப்பா எல்லாருமே பாட்டு பாடி டான்ஸ் ஆடிதான் ஆகணும். எதே எல்லாரும் பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடுமா? ஹே ஜில்லு, இந்த விளையாட்டுக்குலாம் நான் வரலமா சாமி? நீ என்னடி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு பார்த்தா எனக்கு பண்ணிட்டு இருக்க? அவங்களுக்கு சொன்னதான் உங்களுக்கும். கண்டிப்பா பாட்டு பாடி டான்ஸ் இன்னைக்கு ஆடியதான் ஆகணும் வருண் பேபி. ஆமா. டேய் வருண், என்னடா இது? நீ எவ்வளவு செம்மையா பாடுவ. நீலாம் சூப்பர் சிங்கருக்கு ட்ரை பண்ணிருக்க வேண்டிய ஆளுடா. ஆனா பாரு, உன் கிரகம் இங்க இருக்க. தனியா, பேசாம நம்ம வருண் கிட்ட இருந்து பாட்ட ஆரம்பிச்சிடலாம், சரியா? டேய் வருண், பாடுறா மச்சான் ஒரு பாட்டை. எதே நானா? டேய், நான் எவ்வளவு கன்றாவியா பாடுவேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். டேய் ஏன்டா இப்படி? டேய் ஆதி, நீயாச்சும் சொல்லுடா, நான் எவ்வளவு கேவலமா பாடுவேன்னு இங்க எல்லாரையும் விட உனக்கு நல்லா தெரியும். டேய் சொல்லுடா இவங்க கிட்ட. சரி மச்சான். காய்ஸ், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நம்ம வருண் இப்போ சூப்பரான பாட்டு பாடுவாங்க. மச்சான் பாடு மச்சான், உன் திறமையை இழுத்து விடு மச்சான். என்ன மோகனே, பாடா. தனியா மாட்டும்போது உன்னை வச்சுக்கிறேன். வர்ணனா ப்ளீஸ், எங்க எல்லாருக்காகவும் ஒரு சாங் பாடுங்களேன். ஆமா வர்ணனா, அர்ஜுனும் ஆதி சார் வேற நீங்க சூப்பரா பாட்டு பாடுவீங்கன்னு சொல்றாங்க. ப்ளீஸ் வர்ணனா, எங்களுக்காக ஒரு சாங் பாடுங்க. வருண் பேபி ப்ளீஸ் ஒரு பாட்டு பாடு. ரைட்டு, ஒன்னு கூடிட்டாங்க. டேய் பாட்டு தரடா,
பாடுறேன்டா பாடுறேன். இன்னைக்கு நான் பாடி உங்க காதுல இருந்து ரத்தத்தை வர வைக்கல. என் பேரு வருண் இல்லடா. வாமச்சான் வாமச்சான் வரேன்டா வரேன். ஆரம்பிக்கலாங்களா? காண கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா வரனே வரனே. அட ஒன்னலடா மடையா, கண்மயக்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒண்ணு தரியா தரியா தரியா. மனசில் இடம் புடிச்சா எலெக்ஷன் இல்ல ஜெயிச்சா ஒரு சன மூக்குல விரல வைக்கும். தக்குமுக்கு தக்கு தாலோ ஆஹா தக்குமுக்கு தக்கு மேலோ ஆஹா பிச்சு கிச்சு தக்குமுக்கு தக்கு தாலோ. டே போதுமாடா. சூப்பர் வர்ணனா, உண்மையாவே கலக்கிட்டீங்க. ஏய் வருண், கலக்கிட்ட போ. இதுக்கப்புறம் நீ ஒரே பிஸியா தான் மச்சா இருப்ப. ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லா ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர்ஸ்னு எல்லாரும் உன் கால் ஷீட்காக வெயிட் பண்ண போறாங்க மச்சான். மொவனே கலாய்க்கிறியா நீ? சிறுடி உன் டர்ன் வரும்ல, அப்ப நான் எப்படி கலாய்க்கிறேன்னு பாரு. ஜிலே நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் யார் பாட்டு பாட வைக்க போறோம்? நெக்ஸ்ட் ஒரு டான்ஸ் பார்க்கலாமா? சூப்பர். பேசாம நீயும் வரணும்னாவும் டான்ஸ் ஆடிடுங்க. இது குட்டி, இது சூப்பர் ஐடியா. டே வருண், மறுபடியும் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க நாங்க ரெடியா இருக்கோம்டா. நீங்க தனியாவும் போய் டான்ஸ் ஆடுங்க. இது நல்ல கதையா இருக்கு. ஏன்டா எபிசோட் ஃபுல்லா எங்க 2 பேரை வச்சு ஓட்டிலாம் நினைச்சுக்கலாம். மொவனே அதெல்லாம் முடியாது. இப்போ ஆதியும் மித்ரா சிஸ்டரும் டான்ஸ் ஆட போறாங்க. என்ன நாங்களா? வர்ணனா அதெல்லாம் வேண்டாம். பேசாம வைஷு அர்ஜுன டான்ஸ் ஆட சொல்லலாம். நோவே மித்ராலிங், இப்போ நீயும் ஆதி சார் தான் டான்ஸ் ஆடணும். என்ன தனியா? சரிதானே? சரியா சொன்னீங்க வைஷனி. ஆதியனா மித்ராணி நீங்க 2 பேர் தான் இப்போ டான்ஸ் ஆடணும். என்ன நாங்களா? டேய் டேய், நீ நல்லா டான்ஸ் ஆடுவனு எங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால ஒழுங்கு மரியாதையா ஆடு. டேய் ஆதி, ஆமாடா நீ நல்லா டான்ஸ் ஆடுவனு எங்க எல்லாருக்குமே தெரியும். எந்திரிச்சு ஆடுறா. என்ன டான்ஸா? வைஷு உனக்கு தான் தெரியும்ல எனக்கு டான்ஸ் அவ்வளவா வராதுன்னு. நீ ஏச்சு சொல்லுடி. நீ அதெல்லாம் முடியாது. கண்டிப்பா டான்ஸ் ஆடியே தான் ஆகணும். அதோட நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஏன்னா ஆதியனா சூப்பரா டான்ஸ் ஆடுவாரு. நீ ஏச்சு சொல்லு. எனக்கு பெருசா டான்ஸ்ல ஆட வராது. மித்து பாப்பா, அதான் நான் இருக்கல, நீ வா நம்ம ஆடலாம். இல்ல அது மித்து, நான் தான் இருக்கல, நீ வா. டேய் மச்சான் ரெடியாடா? ரெடி மச்சான். நல்ல சாங் ஒன்னு போடு. சரிடா, ஸ்டார்ட். காதல் சடுகுடுகுடு கண்ணை தொடு தொடு சிற்றலையே கரை வந்து வந்து போகும் மனை என் தொடுவாய் மெதுவாய் மலர்வாய் என்ற நுரையாய் கரையும் மழையை தொலைவில் பார்த்தாய் காமாவென்றாய் அருகில் வந்தாய் என்னை என்றாய் நகிர நகிர நகிரா ஓ விலகிரா நகிரா ஓ நகிரா நகிர நகிரா ஓ விலகிரா நகிரா. டேய் 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 ஆதி, போதும் போதும்டா. நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம் மச்சான். ஆதி சார், மித்ராலிங் 2 பேரும் கலக்கிட்டீங்க போங்க. டான்ஸ் உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அம்மா மித்ராணி டான்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தேங்க்ஸ் தி வைஷு. தேங்க்ஸ் தன்யா. சரி ஓகே, நெக்ஸ்ட் யாரு? இது என்ன கேள்வி? நெக்ஸ்ட் வருணனாவும் தன்யாவும் தான். வைஷுனி இதெல்லாம் போங்கு. ஆக்சுவலா வருணும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அண்ட் ஆதியனா மித்ராணி பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னும் நீங்க 2 பேர் தான் எதுவுமே பண்ணல. சோ இப்போ நீங்க டான்ஸ் ஆடுங்க. என்ன டான்ஸா? ஏ தன்யா, அதெல்லாம் வேண்டாம். டே அர்ஜுன், நீ நல்லா டான்ஸ் ஆடுவன்னு எல்லாருக்குமே தெரியும். டே ஆதி, என்னடா இவன் ஏதோ டான்ஸே ஆட தெரியாத மாதிரி இப்படி நடிக்கிறான்? அதானே அர்ஜுன், நீ நல்லா டான்ஸ் ஆடுவன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். ஒழுங்கா டான்ஸ் ஆடிடு. வைஷு, என்னடி அப்படி பாக்குற? எல்லார்கிட்டயும் சொல்லு. அர்ஜுன், நீங்க நல்லா டான்ஸ் ஆடுவீங்கன்னு எனக்கும் தெரியும். ஏன்னா காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல நீங்க நிறைய வாட்டி ஆடி இருக்கீங்க. அதோட எனக்கு உங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடணும்னு ஆசையா இருக்கு. அர்ஜுன் ப்ளீஸ் வாங்க. சரிடி பாப்ஸ், உனக்காக 2 பேரும் ஆடலாம். ஓகே, தேங்க்ஸ் அர்ஜுன். தேங்க்யூ சோ மச். சைட் அடிச்சதெல்லாம் போதும். முதல்ல 2 பேரும் டான்ஸ் ஆடுங்க. என்ன மச்சா? சரிடா, பாட்டு போடு. ஒன்றா ரெண்டாசைகள் எல்லாம் சொல்லவே போனாள் போதுமா இரவு கேட்கலாம் விடிய காட்டியும் இரவே நீளுமா. சூப்பர். அர்ஜுனனா வைஷுனி 2 பேரும் கலக்கிட்டீங்க போங்க. செம்மையா இருந்துச்சு. ஐஷு, கலக்கிட்ட போ. 2 பேரும் சூப்பரா டான்ஸ் ஆடுனீங்க. சரி ஓகே ஓகே, இப்போ டான்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இப்போ பாட்டு. யாரை பாட வைக்கலாம்?
கரெக்ட் டி, டான்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ ஆதி இப்ப பாட்டு பாடுவோம். ஹலோ ஹலோ, ரெண்டு பேரும் எங்க எஸ்கேப் ஆக பாக்குறீங்க? நாங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டோம், அர்ஜுன் வைஷுவும் டான்ஸ் ஆடிட்டாங்க. சோ ஆடியன்ஸ் அடுத்து வருண் தன்யா டான்ஸ் தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. என்ன ஆடியன்ஸ் சரிதானே? அதனால கண்டிப்பா நீங்க இப்போ டான்ஸ் ஆடி ஆகணும். என்னடா அர்ஜுன், சரிதானே? சரியா சொன்னடா ஆதி, ரூல்னா ரூல் தான், எல்லாரும் கண்டிப்பா டான்ஸ் ஆடி ஆகணும். டே வருண், வாடா மச்சான், வந்து டான்ஸ் ஆடு. எப்படி என்ன டான்ஸ் ஆட வைக்காம விட மாட்டீங்க? எதுக்கு வம்பு? ஜில்லு வாடி, நம்மள போய் ஒரு குத்தாட்டத்தை போட்டுட்டு வரலாம். ஓகே வருண் பேபி, வா போலாம். ஏய் மச்சான், ரெடியாடா? சாங் போடட்டுமா? ரெடி மச்சான், நல்ல குத்து சாங்கா ஒன்று போடுறா. என்ன குத்து சாங்கா? வருண் ஆதியனாவும் அர்ஜுனனாவும் எவ்வளவு அழகா ரொமான்டிக்கா டான்ஸ் ஆனாங்க. நீங்க என்னன்னா குத்து டான்ஸ் ஆடணும்னு சொல்றீங்க? இல்லடி, எல்லாரும் ரொமான்டிக்கா ஆடியன்ஸ்க்கு போர் அடிக்கும்ல, அதனால தாண்டி சொன்னேன் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா குத்து டான்ஸ் ஆடலான்னு. அதெல்லாம் பொண்ணு தேவையில்ல, ஒழுங்கா வாங்க, நம்மளும் ரொமான்டிக் டான்ஸே ஆடலாம். எனக்கும் ரொமான்டிக் டான்ஸ் ஆடணும் தான் ஆசையா இருக்கு வருண் பேபி, ப்ளீஸ். சரி சரிடி. டேய் மச்சான், என்னடா ஊரோரம் புளிய மரம் அந்த சாங் ஓகேவா? எனக்கும் அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும் தாண்டா ஆசையா இருக்கு. ஆனா உன் தங்கச்சிக்கு ரொமான்டிக் சாங் தான் வேணுமா, அதனால ரொமான்டிக் சாங் ஒன்று போட்டு விடு மச்சான். ஓகே வர்ணனா, இதோ ரொமான்டிக் சாங் உங்களுக்காக. ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணுங்க. உனக்குள் நானே உருகும் இரவில் உள்ளத்தை நான் சொல்லவா, மறுவும் மனதின் ரகசிய அறையில் ஒத்திகை பார்த்திடவா. வர்ணனா தன்யா ரெண்டு பேரும் உண்மையாவே ரொம்ப அழகா இருந்தீங்க. தேங்க்ஸ் அண்ணி. அம்மா வர்ணனா தன்யா ரெண்டு பேரும் சூப்பரா இருந்தீங்க. தேங்க்ஸ்மா மித்ரா, தேங்க்ஸ்மா வைஷு. ஆனா சும்மா இப்ப இருக்க ஜாலி மூடுக்கு நல்ல ஒரு விஜய் ஆண்டனி சார் பாட்டை போட்டு நல்ல ஒரு வைபா ஒரு குத்துன்னு ஒரு குத்து டான்ஸ் போட்டா செம்மையா இருக்கும். வருணனா இப்ப உங்களுக்கு நல்லா வைப் பண்ணணும், அவ்வளவுதானே? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பேசாம நீங்க 3 பேரும் டான்ஸ் ஆடுங்க, நாங்க 3 பேரும் உட்காந்து பாக்குறோம். என்ன தன்யா வைஷு, ஓகேவா? செம்ம ஐடியா மித்ராணி. அர்ஜுனனா ஆதியனா வருண் பேபி 3 பேர் போய் டான்ஸ் ஆடுங்க, போங்க. என்ன? ஏ தன்யா, அதெல்லாம் வேண்டாம். ஆமா தன்யா, அதெல்லாம் வேண்டாம். ஏ தன்யா, அதெல்லாம் வேண்டாண்டி. போதும் 3 பேர் ரொம்ப ஓவரா நடிக்காதீங்க. நீங்க 3 பேரும் ஒண்ணா சேர்ந்தீங்கன்னா எப்படி நல்லா குத்து டான்ஸ் ஆடுவீங்கன்னு இவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு நீங்க 3 பேரும் சேர்ந்து நல்ல ஒரு குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறீங்க, ஓகே? ஏ தன்யா, அதெல்லாம் வேண்டாம்டா. ஹிட்லர் ப்ளீஸ் நீங்க 3 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடினா எப்படி இருக்குன்னு பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ப்ளீஸ் டான்ஸ் ஆடு. இல்லடி, அது நாங்க 3 பேர் சேர்ந்து ஆடினா அது வேற மாதிரி இருக்கும்டி. ப்ளீஸ் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. சரிடி மித்துக்குட்டி, ஆடுறோம் போதுமா? வைஷு, அதெல்லாம் வேண்டாண்டி. நாங்க 3 பேர் சேர்ந்து ஆடணும்னா செம்ம காமெடியா இருக்கும்டி. இட்ஸ் ஓகே அர்ஜுன், அது எப்படி இருக்குன்னு பார்க்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ப்ளீஸ் அர்ஜுன் போய் ஆடுங்க. சரிடி, போதுமா? போய் ஆடு. உண்மையாவே உங்க 3 பேர் டான்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மித்து, ஆமாண்டி 3 பேரும் கலக்கிட்டீங்க போங்க. சிஸ்டர், வைஷு சிஸ்டர், நீங்க 2 பேரும் சொல்றதே தெரியுது நாங்க எந்த அளவுக்கு காமெடி பண்ணிருக்கோம். ஆனா நாங்க 3 பேரும் டான்ஸ் ஆடினா இப்படிதான் இருக்கும். இதுக்கப்புறம் எங்க 3 பேரையும் ஒன்னா சேர்ந்து நீங்க டான்ஸ் ஆட சொல்லுவீங்களா என்ன? ஐயோ வர்ணனா, உண்மையாவே டான்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நாங்க 3 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணினோம். கண்டிப்பா இன்னொரு வாட்டி உங்க 3 பேரையும் சேர்த்து நாங்க டான்ஸ் ஆட சொல்லுவோம். என்ன வைஷு, அப்படித்தானே? என்னடா தன்யா, அப்படித்தானே? ஆமா வர்ணனா, மித்து சொல்ற மாதிரி நீங்க 3 பேருமே ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆனீங்க. நாங்க நல்லா என்ஜாய் பண்ணணும். ஆடியன்ஸ் நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? ஐயோ வைஷு, ஏமா நீ வேற ஆடியன்ஸ் கிட்ட எல்லாம் கேக்குற? அவங்க டான்ஸ் எவ்வளவு கேவலமா இருக்குன்னு கமெண்ட்ல கழுவி ஊத்த போறாங்க. சரி ஓகே, ஆட்டம் பாட்டம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன? டைம் ரொம்ப ஆகிடுச்சு, எல்லாரும் கிளம்ப வேண்டியதான். என்ன அதுக்குள்ளயா? தன்யா மித்து சூப்பரா பாட்டு பாடுவா, அதனால மித்துவோட பாட்டோட இந்த செலிப்ரேஷன் எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. என்ன நானா? ஏ வைஷு சும்மாரு, அதெல்லாம் வேண்டாம். ராணி ப்ளீஸ் பாடுங்க. மித்து ப்ளீஸ் டி பாடுறி, நீ பாடி கேட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஆதி சார் சொல்லுங்க. மித்து பாப்பா, அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, அதோட எனக்கும் நீ பாடி கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ப்ளீஸ் டி பாடு. சீ, அதெல்லாம் வேண்டாம். ப்ளீஸ் டி ப்ளீஸ். சரி ஓகே. ஒவ்வொன்றாய் திருடுகிறாய், யாருக்கும் தெரியாமல் திருடுகிறாய். முதலில் என் கண்களை, இரண்டாவது இதயத்தை, மூன்றாவது மொத்தத்தை. ஹே மொத்தத்தை. ஹே மித்து பாப்பா சூப்பர். உண்மையாவே நல்லா இருந்துச்சா? செம்மையா இருந்துச்சு. மித்து கலக்கிட்ட போ. அம்மா மித்ரா சிஸ்டர் ரொம்ப நல்லா பாண்டிங்க. டே ஆதி, நீ கொடுத்து வச்சு வந்தாண்டா. மித்ரா நல்லா பாண்டிங்க. தேங்க்ஸ் அர்ஜுன், தேங்க்ஸ் வர்ணனா. சரி ஓகே,
எல்லாரும் ஆட்டம் பாட்டுன்னு இந்த நியூ இயரை சூப்பரா செலிப்ரேட் பண்ணியாச்சு. இப்போ கிளம்பலாமா? ஆமா தன்யா, உண்மையாவே இந்த நியூ இயர் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஏன்னா நானும் மித்துவும் எப்பவுமே நியூ இயர் அப்போ வீட்டுல தூங்கிக்கிட்டு தான் இருப்போம். ஆனா இந்த வருஷம் உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் வர்ணனாவும் தன்யாவும் நீங்க 2 பேர் மட்டும்தான். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட் இந்த மாதிரி ஒரு சூப்பரான மெமரியை கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு. ஆமாங்க நாத்தனாரே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்க 2 பேருக்கும். ஏன்னா செம்ம ஜாலியா இருந்தது இன்னைக்கு. வருண், ஆமாண்டா, உண்மையாவே டைம் போனதே தெரியல. தேங்க்ஸ்டா மச்சான், தேங்க்ஸ்டா தன்யா. ஆமா மச்சான், இந்த அளவுக்கு ஜாலியா இருக்கும்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. தேங்க்ஸ்டா தன்யா. டேய் போதுடா, நிறுத்துங்க. உங்க தேங்க்ஸ்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு. இப்ப கிளம்புனா கரெக்டா இருக்கும். கிளம்பலாமா? போலாம் மச்சான், நீங்களா போயிட்டே இருங்க. நானும் மித்துவும் பின்னாடி வரோம். ரைட்டு, பையன் ஏதோ பிளான் பண்ணிட்டான். ஹே ஜில்லு, இப்ப அர்ஜுனும் இதே ஆன்சர் தான் சொல்லுவான் பாரு. மச்சான், ஆதிதான் பின்னாடி வரேன்னு சொல்றானே. நீ வா மச்சான், நம்ம கிளம்புவோம். என்ன மச்சான்? இல்லடா, அது நானும் பின்னாடியே வர மச்சான். நீ போ, தனியாவை கூப்பிட்டு. எப்படி வரும்? கரெக்டா சொன்னீங்க. ஏண்டி, எத்தனை வருஷமா இவனுங்க கூட குப்பை கொட்டிட்டு இருக்க. இவனுங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஏடி, மொச பிடிக்கிற நாய மூஞ்ச பார்த்தா தெரியாது. சரிவா, நம்ம எதுக்கு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு, நம்ம சீக்கிரம் போய் வீட்டுல நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப வா கிளம்பலாம். நீங்க இருக்கீங்களே. சரி வாங்க போலாம். ஏய் சரிடா, நானும் தனியாவும் இப்ப கிளம்புறோம். நீங்க 4 பேர் பொறுமையாவே வாங்க. சரிடா வருண், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க 2 பேரும். சரி அது என்ன. பாய் அர்ஜுன் அண்ணா, பாய் அனீஸ். சரிடா தன்யா, பாய்டா. அண்ட் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி நியூ இயர். தேங்க்ஸ் மித்ரா சிஸ்டர். அப்புறம் உங்க எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். தேங்க்ஸ் வர்ணனா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஹே, என்ன அப்படி பாக்குற? அது என் பொண்டாட்டி அழகா இருக்கா, அதனால அவ அழகா நான் ரசிச்சிட்டு இருக்கேன். சரி ஓகே. வர்ணனா தனியா கிளம்பிட்டாங்க. அர்ஜுன் வைஷு கூட கிளம்பிட்டாங்க. நம்மளும் கிளம்பலாம். இன்னும் எடுத்து நம்ம இங்கே உட்காந்துருக்கணும். போலாமே. ஹே, அவங்களா கிளம்பிட்டாங்கன்னா அவங்க வேலையை பாக்குறதுக்கு கிளம்பிருப்பாங்கடி. இப்போ நம்ம வேலையை பார்க்க வேண்டாமா? என்ன நம்ம வேலையா? என்ன வேலை? என்ன வேலையா? ஏண்டி, பீச்சு, நைட் டைம், ரொம்ப குளிருது, பத்தாததுக்கு கேம்ப் ஃபயர் இருக்கு. உனக்கு என்ன தோணுது? எனக்கு ஒண்ணு தோணலையே. உனக்கு தோணலைன்னா என்ன? எனக்கு நிறைய தோணுது. அதோட இன்னைக்கு உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகிருக்கு. சோ இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். சோ இங்க பாரு, உன் பார்வையே சரியில்லை. ஒழுங்கா எந்திரி போலாம். ஆமாண்டி, நானே சொல்றேன், என் பார்வை சரியில்லை. என்னமோ தெரியல, உன்னை பார்த்தா மட்டும் கண்ணு ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது. சோ 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 ஹிட்லர் வேண்டாம், யாராச்சும் வந்துருவாங்க. அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்கடி. நீ வேணும்னா பாரு, நம்மளை தவிர இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சோ இங்க நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன் மினி ஃபர்ஸ்ட் நைட் கூட பண்ணலாம். என்ன யோ, என்ன பேச்சு பேசுற நீ? பயப்படாதீ, அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். இவ்வளோ தூரம் நியூ செலிப்ரேஷன், நம்ம 2 பேருக்கு கல்யாணம் வேற ஆகிருக்கு. கண்டிப்பா இந்த டேவை நினப்பு வச்சுக்கிற மாதிரி பெரிய சம்பவம் இல்லைனாலும் குட்டி சம்பவமாச்சும் பண்ணணும்லடி. சோ ஹிட்லர் வேண்டாம். வேணும்டி மித்து குட்டி. லவ் யூ டி. லவ் யூ ஹிட்லர், லவ் யூ so much. இன்னைக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான். ஐ லவ் யூ so much டா. லவ் யூ டி மித்து குட்டி. இதே மாதிரி என்னால எந்த அளவுக்கு ஒன்று சந்தோஷமா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுப்பேன். சரி ஓகே, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? கிளம்பு. அர்ஜுன், என்ன பண்றீங்க நீங்க? வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க? நான் இன்னும் ஒண்ணுமே பண்ணல. அதாண்டி. என்ன புரியல, என்ன அர்ஜுன் பேசுறீங்க நீங்க? ஆமா, இங்க எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க? அதான் சொன்னேனேடி, நான் இன்னும் ஒண்ணுமே பண்ணல. அதான்னு. என்ன? ஹே, ஏண்டி இப்படி என்ன சோதிக்கிற? உனக்கு உண்மையாவே புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? அர்ஜுன், என்ன அர்ஜுன் பேசுறீங்க? எனக்கு உண்மையாவே புரியல. அர்ஜுன், வீட்டுக்கு போலான்னு சொன்னீங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அர்ஜுன், கிளம்பலாமா? என்ன டயர்டா இருக்கா? நான் எதுவும் இன்னும் பண்ணவே இல்லையடி, அதுக்குள்ள டயர்டா இருக்குன்னு சொல்ற? இப்பதான் அர்ஜுன் எனக்கு புரியுது, இவ்வளவு நேரம் சார் என்ன பேசிட்டு இருந்தீங்க. அடி வாங்க போறீங்க நீங்க என்கிட்ட. வாங்க அர்ஜுன், கிளம்பலாம். அப்பா, புரிஞ்சிச்சுடா ஒருத்திக்கு. என்னடி நீ புரிஞ்ச அப்புறமும் கிளம்பலான்னு சொல்ற? வைஷு ப்ளீஸ். என்ன ப்ளீஸ்? எதுக்கு ப்ளீஸ்? இல்லடி, இன்னைக்கு நியூ இயர். சோ நீ எனக்கு ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணலாம்ல? அர்ஜுன், ஆக்சுவலா உங்களுக்கு நியூ இயர்க்கு கொடுக்கறதுக்காக நானே என் கையால ஒரு கிரீட்டிங் கார்டு செஞ்சேன்.
எங்க நீங்க தான் அவ்வளோ அவசரப்படுத்துறீங்களே, டைம் ஆயிடுச்சு போலான்னு, அதனால வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு ஆஃபீஸ் வரும்போது நான் எடுத்துட்டு வரேன். ஓகே? வைஷு ரியலி? ஆமா, எப்படி அர்ஜுன் உங்களுக்கு நான் நியூ இயர்க்கு gift கொடுக்காம இருப்பேன்? சரிடி, லவ் யூ. லவ் யூ டூ அர்ஜுன். சரி ஓகே, நம்ம கிளம்பலாமா? இருடி, போறதுலே குறியா இருக்காத. நான் உனக்கு நியூ இயர் கிஃப்ட் கொடுக்க வேண்டாமா? அர்ஜுன் விளையாடுறீங்களா நீங்க? நியூ இயர் gift தான் நேத்தியே கொடுத்துட்டீங்கல்ல. இதோ நான் போட்டிருக்க ட்ரெஸ் நீங்க வாங்கி கொடுத்தது தானே, பின்ன என்ன? இதுக்கு மேல என்ன gift? கரெக்ட் தாண்டி. ஆனா என்னமோ தெரியல, இப்போ எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும் போல இருக்கு. சோ ஓ சரி ஓகே, கொடுங்க. அப்போ நான் கொடுத்துறவாடி. கொடுங்க. இந்தா வச்சுக்கோ. சரியான ஃப்ராட் அர்ஜுன் நீங்க. இவ்வளவு நேரம் கிஃப்ட்னு சொன்னது இதானா? ஆமாண்டி பாப்ஸ், எப்படி இருந்துச்சு என்னோட நியூ இயர் கிஃப்ட்? நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, நான் உனக்கு நியூ இயர் கிஃப்ட் கொடுத்தேன், நீ எனக்கு என்ன கொடுக்கவே இல்லையே. கொடுங்க மேடம். என்ன அர்ஜுன் அடி வாங்க போறீங்க? வாங்க கிளம்பலாம். என்ன கிளம்பலாமா? ஹலோ மேடம், என் டர்ன் முடிஞ்சிருச்சு, இப்போ உங்க டர்ன் தான். சோ எனக்கு இப்போவே இங்கேயே நான் கொடுத்ததை விட நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு நியூ இயர் கிஃப்ட் வேணும், கொடுங்க. என்ன அதெல்லாம் முடியாது. என்ன முடியாதா? ப்ளீஸ் டி, அர்ஜுன் உங்ககிட்ட ஆசையா கேக்குறேன் டி. நீ தானே சொல்லுவ அர்ஜுன் உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு. இப்ப நான் இதை கேக்குறல, நீ பண்ண மாட்டியா? இப்பவும் அதான் சொல்றேன், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா அவனாலாம் இல்ல, முதல்ல என்ன பாரு. அர்ஜுன் டைம் ரொம்ப ஆகிட்டு, வீட்டுக்கு போலாமே. ஐயோ ஆமால, டைம் வேற ரொம்ப ஆகுது, சீக்கிரம் கொடு, வீட்டுக்கு போலாம். அர்ஜுன் நீங்க இருக்கீங்களே. எதுவும் பேசாம கேட்டதை மட்டும் கொடு, சீக்கிரம். போதுமா? பத்தாதுதான். என்ன? சும்மா தாண்டி சொன்னேன், உடனே முறைக்காது. இப்போதைக்கு இது போதும். லவ் யூ டி வைஷு அண்ட் ஹாப்பி நியூ இயர். லவ் யூ டு அர்ஜுன் அண்ட் ஹாப்பி நியூ இயர். சரி ஓகே, கிளம்பலாமா? போல அர்ஜுன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர், அவங்களுக்கு வருண் தன்யாவை என்ன ஹாய் சொல்லுங்க அப்படின்னு அட்மின் கிட்ட சொல்லியிருந்தாங்களாம். சோ அவங்களுக்கு ஹாய் சொல்லிடலாம். ஹாய் தர்ஷா சிஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. சோ எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க யாருக்காச்சும் ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காம ஹைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்க அடுத்த வீடியோல பார்க்கறோம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.